அந்த போலீஸ் செல்லம்மா விக்ரமையும் மகாவையும் பாக்குறதுக்குள்ள அவங்க 2 பேரையும் நம்ம காலி பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த ராட்சசி போலீஸ் கிட்ட இருந்து நாம தப்பிக்க முடியும். இல்ல அவ ஆதியில இருந்து அந்த வரைக்கும் எல்லாத்தையும் துருவி நோண்டி எடுத்துருவா. என்ன நாம வர்றத கூட கவனிக்காம அத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. எதையோ தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்கே. அத்தை எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. விக்ரமோட சொத்துக்காக மகாவை என்ன வேணாலும் செய்வாங்க. இவங்க விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலோ, அத்தை சுத்தி முத்தி பார்த்து திருட்டுத்தனமா பேசுறாங்கன்னா மகா விஷயமா தான் இருக்கும். என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். மேடம், முன்னாடி நான் சொன்ன விஷயத்தை விட இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க டபுள் மடங்கு சந்தோஷப்படுவீங்க. டபுள் மடங்கா? அப்படி என்ன விஷயம் சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா நம்மளை எதுக்காக முகத்துல துணியை கட்டிக்க சொல்றாரு? டேய், இது லேடிஸ் மேட்டரா? அந்த முருகன் அடிக்கிறது யாரு என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாப்ல. லேடிஸ் மேட்ரா? நம்ம முருகன் கையை காலை உடைக்கிறது இதுக்காக தானே. வெளியே தெரிஞ்சா தங்கச்சி வாழ்க்கை தான் பாதிக்கும். அதுக்காக தான் மூஞ்சில துணியை கட்டிக்கிட்டு அடிக்க சொல்றாரு. சரியா? சரி வாங்க போலாம். சரி வா போலாம். மேடம், இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? செம காமெடியா இருக்குல்ல? என்ன காமெடி? நீ என்ன சொல்ல வர? என்ன மேடம் நீங்க உங்க மருமக மகா யாரோ மறைஞ்சு நின்னு ஒட்டு கேக்குற மாதிரி இருக்கு. பைரவி, ஒரு நிமிஷம். யாரோ இங்க நின்ன மாதிரி இருந்துச்சு. வந்து பார்த்தா யாரையும் காணோம். அதுக்குள்ள எப்படி போனாங்க? ஓ, இத பார்த்துதான் ஆளு நிக்கிறதா நினைச்சிட்டனா? நான் நினைச்ச மாதிரியே அத்தை ஏதோ பிளான் பண்றாங்க. அப்படின்னா மகா இருக்கிற இடம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இவங்கள வச்சே மகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சொல்லு பைரவி, என்ன காமெடியா இருக்கு? உங்க மருமக மகா அவளுக்கு கல்யாணம் நடந்தது கூட தெரியாம இங்க முருகங்கிறவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் மேடம் சிவா முருகன் அடிக்க ஆள் செட் பண்ணிருக்கான். ஏய், முழுசா எதையும் தெரிஞ்சுக்காம பேசாத. மகா லவ் பண்ற முருகன் வேற யாரும் இல்ல, விக்ரம் தான். என்னது, விக்ரமா? யாரு, உங்க வளர்ப்பு பையனா? ஆமா. அப்பன்னா இது உங்களுக்கு நல்லதா போச்சு மேடம். என்னது நல்லதா போச்சா? ஆமா மேடம், மகாவை விக்ரம் லவ் பண்றான்னு நினைச்சு தானே அந்த சிவா விக்ரம அடிக்க ஆள் செட் பண்ணிருக்கான். அவனை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டா விக்ரம் கை கால இல்ல மொத்தமாவே சோழிய முடிக்க சொல்லிடுவான்ல. உங்க ஆசையும் ஈஸியா நிறைவேறிடும். இதுவும் நல்ல ஐடியா தான். விக்ரம் கதையை முடிக்க அங்கேயே ஒருத்தர் இருக்கான், அவனை யூஸ் பண்ணிக்குவோம். சரி பைரவி, நீ சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். நீ வேலை முடிஞ்சதுன்னு போயிடாத. அங்கேயே இருந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே?
ம் சரிங்க மேடம். சரி. அப்போ என் கழுத்துல தாலி கட்டினது முருகனா? வக்கீல் சார், சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அத மட்டும் நான் செய்றேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம காலையிலேயே என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. மேடம், டிஃபன் ரெடியா இருக்கு. சாப்பிட வரீங்களா? முதல்ல வெளியில என்ன சத்தம் போய் பார்த்துட்டு வா. சரிங்க மேடம். ஆ சரி. சார் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சு பேசுங்க. எதுக்கு இங்க வந்து நிக்கிறாரு? ஓகே ஓகே சார், 1 மினிட். மேடம். என்ன? யாரு? வெளியே ஒரு சின்ன பிரச்சனை மேடம். என்னது பிரச்சனையா? சார் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுறேன். வா. காலங்காத்தால என்ன தொல்லை இது? யார் இந்த ஆளு? முதல்ல அடிக்கிறத நிறுத்த சொல்லு. சாமி, மேடம் சொல்றாங்கல்ல, அடிக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. யோ, சொல்றது கேக்கலையா? நிறுத்தியா? நீ அடிக்கிற அடியில காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வருது. வா. என்னது? காதுல ரத்தம் வருதா? காதுல மட்டும் இல்ல, இனி உன் கண்ணுல, வாயில, வயிற்றுலன்னு உன்னோட நவ துவாரங்கள்ல இருந்து ரத்தம் வரப்போகுது. ஏய், நவத்வாரங்கள்ல இருந்து ரத்தம் வரப்போகுதா? என்னைய வளர? நான் உளறல, உண்மைய சொல்றேன். இங்க நடக்க போறத பார்த்து உன் உடம்புல ரத்த கொதிப்பு வரப்போகுது. என்ன இந்த ஆளு காலங்காத்தாலேயே கடுப்பேத்துற மாதிரி அவச்சொல்லா சொல்லிக்கிட்டு இருக்கான்? யோ, ரத்த கொதிப்பு வந்தா நான் டாக்டரை போய் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யோ, நான் சொல்றது உனக்கு கேக்கல? கிளம்பு முதல்ல.
நீ கிளம்புற நேரம் வந்துருச்சு. அதுவும் எங்க தெரியுமா? அங்க அதுக்கான முன்னோட்டத்தை அந்த ஈசன் நடத்த ஆரம்பிச்சுட்டான். ஈசன் நடத்த ஆரம்பிச்சிட்டானா? என்ன அர்த்தத்துல இந்த ஆள் இப்படி சொல்றான்? ஒருவேளை விக்ரம் மகாவை பத்தி சொல்ல வரானோ? உன்னோட இத்தனை வருஷ சூழ்ச்சி, தந்திரம், அகங்காரம், திமிரு எல்லாம் தவிடு பொடியாகிற நேரம் வந்துருச்சு. அவங்க எல்லா தடைகளையும் உடைச்சு எரிஞ்சிட்டு அஞ்ஞான வாசம் முடிஞ்சு அரசவைக்கு வர்ற காலம் வந்துருச்சு. நாம நினைச்ச மாதிரி மகா விக்ரம் பத்தியும் நாம பண்ற வேலைய பத்தியும் தான் இவன் சொல்றான். பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றான். பெரியவரே, உங்களுக்கு காசு பணம் வேணும்னா வாங்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னது காசு பணமா? இந்த பூலோகத்துல காசு பணம் இருந்தா போதும் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிற அற்ப பதர்ல நீயும் ஒருத்தின்னு அடியனுக்கு நல்லா தெரியும். ஏய், உள்ள போய் காசு எடுத்துட்டு வா. போ, சீக்கிரம் போ. முருகா, நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டினீங்களா? இது எப்படி சாத்தியமாக முடியும்? சாத்தியமே இல்லைல்ல. அப்புறம் எப்படி நீங்க என் கழுத்துல தாலி கட்டின மாதிரி ஒரு எண்ணம் என் மனசுல ஓடிட்டே இருக்கு. ஒருவேளை ஃபியூச்சர்ல என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறது என் மனசுல ஓடிட்டு இருக்கோ? காவேரி, அண்ணி. என்ன காவேரி இது? எவ்வளவு நேரமா சாப்பிட கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ வராம என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணி, நினைச்சேன் அன்னைக்கு நீ சொல்ல சொல்ல முருகன் படம் வரைஞ்சப்பவே நினைச்சேன் நீ உன் மனசுல இருக்கிற லவ் இன்டைரக்டா அவங்கிட்ட சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்றேன்னு. அது இப்போ உண்மையாயிடுச்சு. அண்ணி, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல அண்ணி. நான் என் மனசுல தோன்ற விஷயத்த தான் சொன்னேன். முருகனை நினைச்செல்லாம் எதுவுமே சொல்லல அண்ணி. அப்படின்னா அந்த டிராயிங்ல எப்படி முருகனோட உருவம் வந்துச்சு? அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. மகாவும் விக்ரம் அம்மாவும் சீக்கிரமே திரும்பி வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இங்க பாரு, நீ அவங்கள நினைச்சு கவலைப்படாம உன் உடம்ப பாத்துக்க, சரியா? ஐசே, என்னங்க இது சத்தம்? ஆமா ஐசே, அத சொல்ல தான் நானே வந்தேன். என்ன விஜய் சொல்றீங்க? ஆமா ஐசே, நீ ஒரு நிமிஷம் வெளியே வந்து பாரு, வா. அம்மா, நீ போனை வைமா. சொல்றேம்மா, போனை வைமா. வா வா தாயி, வா. சாமி, இதுங்களும் வந்துருச்சா? இந்த ஆள் இப்ப இவங்க கிட்ட விக்ரம் மகாவை பத்தி என்னெல்லாம் சொல்ல போறானோ? தாயி, உன் கூட பிறந்த பொறப்பு எங்க இருக்குது, என்ன பண்ணுது? அதோட மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரன் இந்த வீட்டு இளவரசன் என்ன ஆனா அப்படின்னு உனக்குள்ள கேள்வி மேல கேள்வி கேட்டு குழம்பி போயிடுக்கிற. இன்னொரு பக்கம் பெத்த வயிறு அங்க மனசு உடைஞ்சு கிடக்கு. நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கா தாயி? என்ன தாயி, நான் சொன்ன வார்த்தை சரிதானே? நீங்க சொல்றது உண்மைதான் சாமி. காவேரி, நீ என்ன ஏமாத்துறதா நினைச்சு நீ உன்னையே ஏமாத்திக்கிற. அப்பப்ப சொல்லுவல, யாரோ என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி தோணுதுன்னு. அது எல்லாம் போய்
நீ முருகனை லவ் பண்ற, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. அதுக்காக தான் அன்னைக்கு என்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லி முருகனை வர வச்சு இப்படி ஒரு டிராயிங்க வரைய சொல்லியிருக்க. அண்ணி இந்த ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு டிராயிங் மூலமா உன் மனசுல இருக்கிற காதல ஒரே நேரத்துல எனக்கும் முருகனுக்கும் புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணி தான் நீ இப்படிலாம் பண்ணிருக்க. கரெக்ட் தானே? ஐயோ அண்ணி, நான் அந்த மாதிரி எண்ணத்துலலாம் எதுவுமே பண்ணல. போது காவேரி, இதுக்கப்புறம் நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. அண்ணி அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். நீ முருகனை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒரு 2 அண்ணனுங்களும் எப்படி நடந்துப்பாங்கன்னு யாராலையும் யோசிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும். முருகனை லவ் பண்றதுனால பாதிக்கப்பட போறது நீ இல்ல, முருகனோட குடும்பம் தான். உன்னால அந்த குடும்பம் கஷ்டப்படணுமான்னு கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. என்ன காவேரி, சொன்னதெல்லாம் புரியுதுல்ல? இந்த டிராயிங் எல்லாம் தூக்கி எங்கேயாவது ஓரமாவே. இனிமே முருகனை பத்தி இப்படி யோசிக்கிறத நிறுத்து, சரியா? புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டு இளவரசனையும் அவனோட சரிபாதியா இருக்கிற உன் கூட பிறந்த பொறப்பையும் கொஞ்ச நாளா ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்கு. அவங்களோட உயிரை காவு வாங்க நேரம் குறிச்சு காத்திருக்கு. காலன் என்னும் பாம்பு அவங்க 2 பேருடைய கால்லையும் சுத்திக்கிட்டு இருக்கு. சாமி, நல்ல வார்த்தை சொல்லி ஆசி வழங்குவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி அச்சத்தை கூட்டுறீங்களே சாமி. சித்தரோட வாக்கு செப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்போ நான் என்ன சாமி பண்றது? மேடம், இந்தாங்க மேடம். குடு. யோ, இந்தா, இந்த காசுக்காக தானே காலையிலேயே வந்து எங்க உயிர் எடுத்துட்டு இருக்க? இந்தா, இத வாங்கிக்கிட்டு இடத்த காலி பண்ணு. என்ன எல்லாத்தையும் காசு கொடுத்து சரி பண்ற மாதிரி என்னையும் சரி பண்ணலாம்னு நினைக்கிறியா? ஈசனை வணங்குறவன் உன் காசு பணம் எல்லாம் எனக்கு காத்துல பறக்கிற தூசு மாதிரி. யோ, ஏதாவது சொல்லிட போறேன். காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிற, போனாலும் போக மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் என் பிரச்சனை? காலையிலேயே வந்து எதுக்காக எங்க கழுத்து அறுத்துட்டு இருக்க? நந்தினி, கோபத்துல வார்த்தையை விட்டுறாத. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். வாயை விட்டா நம்ம வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திடுவான். நாசூக்கா பேசி துரத்து. என்ன என்ன சொன்ன? நாசுக்கா பேசி துரத்த பாக்குறியா? என்ன இந்த ஆளு நான் மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்றான். அந்த முருகனை பத்தின ஒரு விஷயமும் தெரியலையே. முருகன் மார்க்கெட்டுக்கு போனானா இல்லையா? எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். ஐயா சொல்லுங்க ஐயா. முருகா, எங்க இருக்க? ஐயா மார்க்கெட்டுக்கு தான் ஐயா போய்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல போயிருவேன். ம், சரி, சீக்கிரமா போ. சரிங்க ஐயா. முருகா, ஐயா ஒரு நிமிஷம். லோடு ஏற்றும் போது பாதியிலே நீ கிளம்பிடாத. சரிங்க ஐயா. எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து மொத்த சரக்கையும் வண்டியில் ஏற்றிட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும், சரியா? சரிங்க ஐயா. சரி, சீக்கிரமா போ. ஓகேங்க ஐயா. போ முருகா, போ. இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ். சாமி, நீங்க சொல்றதை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க எது சொன்னாலும் கொஞ்சம் எங்க அறிவுக்கு எட்டுற மாதிரி சொல்லுங்க சாமி. ஐயா,
எனக்கு சாமி கடவுள் மேலெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீங்க மகானிய பத்தியும் விக்ரம் பத்தியும் தான் சொல்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. அது பொய்யா இருந்தா கூட பரவாயில்ல, நல்ல வார்த்தையா கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சாமி. இப்படி உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு எங்களை காயப்படுத்தாதீங்க. ஏன்னா நாங்க ஏற்கனவே மனசளவுல உடைஞ்சு போயிருக்கோம். பயப்படாதீங்க. நான் சொன்னதெல்லாம் வஞ்சம், சூழ்ச்சி, தந்திரம், ஆணவம், அகங்காரம், பேராசனை நிறைஞ்ச மனுஷன் மனசுல நினைக்கிறத சொன்னேன். ஆனா இந்த அண்ட சராசரத்தையும் படைச்ச ஆதி யோகி எஜமா என்ன நினைக்கிறாருங்கிறத நான் இன்னும் சொல்லல. சொல்றேன், கேளுங்க. மகாபாரதத்துல 16 வருஷம் அஞ்ஞான வாசம் முடிஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் திரும்பி வர்ற மாதிரி இவங்க 2 பேரும் திரும்பி வர போறாங்க.